அக்கினி கிருபை ஊழியங்கள் சார்பாக பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் தொடர்ந்து பவுல் ஊழியங்களால் ஏற்பட்ட அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் அதையே தொடர்கிறோம். ஜெபம். பரலோக பிதாவே, பவுல் ஊழியத்தின் வெற்றிக்கான காரண காரியங்களை எங்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்க தயவுக்காக நன்றியப்பா. அவைகளை நாங்கள் உணர்ந்து உள்வாங்கி அதை கை கொண்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி சரி செய்து எங்கள் வாழ்க்கையையே பிரஜாதி மக்களுக்கு ஊழியமாக மாற்ற கிருபைதாரும் பிதாவே, ஆமேன். வசனம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்கள். அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. எப்படி என்றால், தெமேத்திரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலைப் போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்து கொண்டிருந்தான். பவுல் ஊழியம் கழகத்தை உண்டு பண்ணுது. அற்புதம், அடையாளங்கள் கழகத்தை ஏற்படுத்துகிறது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? ஒரு அற்புதம் நடந்துட்டு, கண்ணு தெரிஞ்சிட்டு, சப்பானி நடந்துட்டான், செவிடம் கேட்டுட்டான், காது கேட்குதுன்னா மகிழ்ச்சி அது. ஆனால் இங்கே பவுல் ஊழியத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் கழகத்தை ஏற்படுத்துகிறது. ஆம், பவுலின் ஊழியம் சாத்தானின் ராஜ்யத்தின் அஸ்திபாரத்தை அசைக்கின்றது. சாத்தானின் முகத்திரையை கிழிக்கின்றது. சாத்தானை தோலுரித்து அவன் பொய்யன், பொய்யுக்கு பிதா என்று பவுலால் செய்யப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் எபேசு மக்களுக்கு கோடிட்டு காட்டியதும் அல்லாமல் நமக்கும் காட்டிக் கொண்டிருக்கின்றது. மந்திர புத்தகங்கள் எரிக்கப்படுகின்றன. 50,000 வெள்ளி காசுகள் பெருமான மந்திர புத்தகங்கள். எத்தனை லட்சம் மக்கள் அதை வாசித்திருப்பார்கள். எத்தனை லட்சம் மக்கள் அதனால் ஏமாற்றப்பட்டிருப்பார்கள். அந்த புத்தகங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது. பொல்லாத ஆவியால் பொய்யர்கள் ஓடவிட்டு விரட்டப்படுகின்றார்கள். பொய்யர்களை ஓடவிட்டு விரட்ட பொல்லாத ஆவியே அங்கு தயாராக இருக்கிறது. அங்கு அதன் வேலையை செய்கின்றது. பவுலின் வாயில் இருந்து வந்த தேவனின் வார்த்தைகள் மொத்த சமூகத்தின் அனைத்து மக்களின் அறியாமையை, மூட நம்பிக்கையை, அடிமைத்தனத்தை இல்லாமலாக்கிவிட்டது, அழித்து விட்டது, சுட்டரித்து விட்டது. மக்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழச் செய்கிறது. பவுலின் ஊழியம் சமூகத்தில் சாத்தானின் கலாச்சாரம் பண்பாட்டை மாற்றுகின்றது. கலாச்சாரம் பண்பாடுனா என்ன? நம்ம வெள்ளிக்கிழமை தான் கல்யாணம் நடத்துகிறோம். வெள்ளி செவ்வாயில் நான்வெஜ் சாப்பிட மாட்டோன்னு சொல்கிறாங்க. கல்யாண பத்திரிக்கையெல்லாம் கொடுக்கும்போது 4 முக்குலையும் மஞ்சள் தடவி கொடுப்பாங்க. அது புது ட்ரெஸ்ஸை மஞ்சள் தடவி போடுவாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் எங்கள் வீட்டில் சுரைக்காய் சாப்பிட மாட்டோம். அது காலப்போக்கில் மாறிவிட்டது. கர்த்தருக்குள் நெருங்க அந்த பழக்கங்கள்லாம் மாறிவிட்டது. அதே போல் சமூகத்தில் உள்ள சாத்தானின் கலாச்சாரங்களை, பண்பாடுகளை பவுலின் ஊழியம் அப்புறப்படுத்தியது. அதனால் மொத்த சமூக அமைப்பும் மக்கள் வாழ்க்கை முறையும் அசுத்தத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து உண்மைக்கும் பரிசுத்தத்துக்கு மாறுகிறது. ஆகவே அதை வைத்து பணம் பண்ணும் சாத்தானின் மக்கள் அதை பொறுக்க முடியாமல் கலகம் செய்கின்றார்கள். பவுல் ஊழியம் ஒரு ஆள் ஊழியம் அல்ல, ஒரு ஊருக்கான ஊழியம் அல்ல, நாடுகளுக்கான ஊழியம் அல்ல, கண்டங்களுக்கான ஊழியம். பவுல் கண்டங்களை அசைக்கின்றார். அது தேமேத்திரியு ஒரு தட்டான் வெள்ளியல் நாளும் சிற்பங்களை செய்கின்றான். யார் சிற்பங்களை? தியானாள் கோயிலை போல சிற்பங்களை செய்து அதை விற்று அதன் மூலம் மிகுந்த ஆதாயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றான்.
எல்லாரும் தியானாலை தன் வீட்டில் வைத்து வணங்க ஆசையாக இருக்கிறார்கள், விருப்பமாக இருக்கிறார்கள். அப்படி வீட்டில் வைத்து வணங்கினால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று அந்த எபேசு மக்கள் விரும்பினதனால் அவன் தொழில் விருத்தி ஆகிறது. அவன் தொழில் ஜே நடந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக அநேக தொழிலாளிகளுக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கின்றான். ஒரு பெரிய சிற்ப சிலை செய்யும் தொழிற்சாலைக்கு அதிபராக இருக்கின்றான். வசனவாசி கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 25-26 வசனங்கள். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடிவர செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறதென்று அறிவீர்கள். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி, எபேசுவிலே மாத்திரமல்ல, கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். பார்த்தீர்களா? இந்த தீமோத்தேயு கார்ப்பரேட் தொழில் அதிபர் போல யோசிக்கிறான், உற்று கவனிக்கிறான், நிதானித்து பார்க்குறான். சமூகம் எப்படி இருக்குது, எப்படி மக்கள் பணம் காசு மக்கள்கிட்ட இருக்குது, நம்ம எப்படி இவங்ககிட்ட பண காசை வாங்கலாம் அப்படின்னு உற்று கவனிக்கிறான். பவுலின் ஊழியம் மூலமாக புரஜாதி மக்களின் மாற்றத்தை தீமோத்தேயுவால் மட்டுமே கவனிக்க முடிந்தது, விளங்கிக் கொள்ள முடிந்தது. மற்ற தட்டான்களுக்கு, தொழிலாளிகளுக்கு பவுல் ஊழியத்தால் மாறிக்கொண்டிருக்கும் மக்களின் நம்பிக்கை மாற்றத்தை உணர வைக்க முயற்சிக்கின்றான், அவர்களுக்கு தெரியப்படுத்துகின்றான். எப்படி என்றால், கையால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்ல, தெய்வங்கள் அல்ல என்று இந்த பவுல் ஆசியா முழுவதும் போதிக்கிறான். அவனது வார்த்தையை மக்கள் நம்புகிறார்கள். ஆகவே மக்கள் சிலையை தெய்வமாக வணங்குவதை விட்டு விடுவார்கள். ஆகவே நாம் கோவில் செய்யும் தொழில் அற்றுப்போகும், இல்லாமல் போகும். அப்பொழுது நம்மளுக்கு வருமானம் நின்று போகும், நாம் பசியால் வாடப் போகிறோம் என்று அந்த தீமோத்தேயு தொழிற்சாலை அதிபர் அங்குள்ள மக்கள்கிட்ட சொல்கிறான், தொழிலாளிகிட்ட சொல்கிறான். தனது ஆதாயத்தை தக்க வைக்க முயற்சிக்கிறான். அவன் தொழிலாளிகளோட வருமானத்தை பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறான். இந்த தொழில் சார்பான அனைவரையும் கூட்டி வர செய்து பவுலின் ஊழியத்தால் நாம் வேலை இல்லாமல் போய்விடுவோம் என்று மூளைச்சலவை செய்கின்றான். பவுலை விரட்ட வகை தேடுகின்றான், ஊழியத்தை அழிக்க பார்க்கின்றான், அதற்கு கலகத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றான். சாத்தான் எல்லா வழியிலேயும் ஊழியத்தை தடுக்க பார்க்கின்றான். வசனம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 27-28 வசனங்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாய் இருக்கிறது என்றான். அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து, எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். பார்த்தீங்களா, அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. நாம் கலகம் பண்ணி பவுலின் வாயை அடைக்கணும், அவன் செயல்பாட்டை நிறுத்தணும்னு கூறுறான். அவன் கலகம் உண்டாக்க விக்கிரகமான தியானாலை பயன்படுத்துகின்றான். தற்போதைய அரசியல்வாதிகள் செய்வது போல அவன் தொழிலாளிகளிடம் மக்கள் மகா தேவி தியானாள் கோவிலை மறந்து விடுவார்கள். பவுல் ஊழியம் பண்ணாம்னா அவளை சேவிக்கிற மகத்துவம் அழிந்துவிடும், பவுல் மக்களை மாற்றி விடுவான். ஆகவே பவுலை தடை பண்ணணும், தண்டனை கொடுக்கணும் என்று சொல்லி கலகத்தை உண்டாக்குகின்றான், கலகத்தை உண்டாக்க முயற்சி செய்கின்றான். அடுத்த வசனம் வாசி கேட்போம். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். பாருங்க, அவன் என்ன செயல்பட ஆரம்பிச்சிட்டு, அவனுடைய எண்ணங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிட்டு. இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் தியானாலே பெரியவள் என்று தொழிலாளர்லாம் கூட்டம் கத்துது. உணர்ச்சி வசத்துக்கு உட்பட்டு விட்டார்கள். அறிவு மந்தமாகிவிட்டது. கலகம் பிறக்கின்றது. பவுலை பிடிக்க இழுத்து அதிகாரிடம் கொண்டு செல்ல ஓடுகிறார்கள். அங்கு பவுலை
கிடைக்கவில்லை. பவுல் உடன் இருந்த காயுவையும் அரிஸ்தகுவையும் இழுத்து கொண்டு அரங்கசாலை என்ற அரசாங்க அலுவலகத்துக்குள் இழுத்து செல்கின்றார்கள். அடுத்த வசனத்தை 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கூட்டத்தில் அமளி உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். தாங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது. சிலை தொழிலாளர்கள் மட்டும் இல்லை, இப்போ தியானாலை வணங்குற அனைவரும் வந்துட்டாங்க. இப்போ அங்கே பெருங்கூட்டம், எங்கு பார்த்தாலும் சத்தம், கூக்குரல், ஆரவாரம், பயம், மூர்க்கம் காணப்படுகிறது. அவர்கள் தங்கள் இஷ்டத்தைப்படு அவன் தப்பு பண்ணான், இவன் தப்பு பண்ணான், இவன் பண்ணது சரி, அவன் பண்ணது சரின்னு நியாயந்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கழகத்துக்கு காரணம் தெரியாதவர்களும் அங்கே அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. அடுத்து 30-31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாயிருந்தபோது சீசர்கள் அவனை போக விடவில்லை. ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராயிருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்க சாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். கூட்டம் பயங்கரமாக இருக்குது, கழகம் பரவிட்டு இருக்குது. பவுல் கூட்டத்திற்கு போகணும்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு? கூட்டத்துக்கு போக வேண்டான்னு சீசர்கள் சொல்கிறாங்க. பவுல் பயம் அறியாதவர். உலகமே எதிர்த்து வந்தாலும் பவுல் உலகத்தை எதிர்க்க சக்தியுடையவராக இருக்கிறார். அது என்ன சக்தி? தேவன் மேல் உள்ள அளவற்ற அன்பு. அன்பு அவரை நெருக்கி ஏவுகின்றது. ஆசிய நாட்டு தலைவர்களை அவனது நண்பர்களாக இருப்பவர்கள் கூட்டத்திற்குள் போனால் பவுலை நிச்சயமாக கொலை செய்து விடுவார்கள் என்று நம்பி பவுலை கூட்டத்திற்குள் அனுப்பாதீர்கள் என்று ஆள் மூலமாக சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த கூட்டம், அந்த கலவரம் ஆசியா முழுவதும் பரவிவிட்டது. அவ்வளோ பெரிய கலவரமாக மாறிவிட்டது. வசனம் வாசி கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 33-34 வசனங்கள். அப்பொழுது யூதர்கள் அலெக்சந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று 2 மணி நேரமளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். கூட்டம் பயங்கர கூட்டமாக இருக்குது. என்ன செய்யணும் தெரியல. அப்போ யூதர்கள் என்ன பண்ணுறாங்க? அலெக்சந்தர் என்று ஆளை உள்ளே பிடிச்சி அனுப்புகிறாங்க. அனுப்பி இது கூட்டத்தை சமாதானப்படுத்து, அமைதிப்படுத்து, இந்த கூட்டத்தை அடைக்கிறன்னு அப்படி முயற்சி பண்ணுறாங்க. அலெக்சந்தர் யூதர் என்று அறிந்த அந்த தொழிலாளர்கள் எல்லாம் மேலும் கத்துறாங்க. இப்பொழுது கூட்டம் பவுலை மட்டும் எதிர்க்கவில்லை, யூதர்களையும் சேர்த்து எதிர்க்கிறது. அவர்களின் எதிர்ப்பை அவர்கள் தெய்வத்தை புகழ்வது மூலமாக வெளிப்படுத்துகின்றார்கள். தியானாலே பெரியவள் என்று கத்த ஆரம்பிக்கின்றார்கள். தொடர்ந்து கத்துகின்றார்கள். இவ்வளவு நேரம் என்றால் 2 மணி நேரம் தொடர்ந்து கத்திக்கொண்டே இருக்கின்றார்கள். நாம் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுகின்றோம்? சர்ச்சில் எவ்வளவு நேரம் நம்மால் உட்கார முடிகிறது? பிரசங்கம் கொஞ்சம் பெரியதாகிவிட்டால் இருக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் 2 மணி நேரம் கத்திக்கொண்டே இருக்கின்றார்கள். சூழல் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் என்ற சூழ்நிலை. வசனம் 37வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள். இவர்கள் கோவிற் கொள்ளைக்காரரும் அல்ல, உங்கள் தேவியை தூசிக்கிறவர்களும் அல்ல. பட்டணத்து அதிகாரி வந்துட்டார். இப்போ என்ன நடக்குன்னு தெரியல. கவர்மெண்ட் அஃபிஷியல் வந்துட்டாங்க. இப்போ வந்து அவர்கள் கழகத்தை தூண்டுவதற்கு பயன்படுத்த ஆயுதமான தியானாலை பயன்படுத்தியே கழகத்தை அடக்கிறார். அவர் நீங்கள் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று கூட்டத்தை கலைத்து போக பண்ணுகின்றார். அவங்க சொல்கிறாங்க, இந்த பரலோக சொல்கிறாங்க, இந்த பவுல் வந்து உங்கள் தெய்வத்தை ஒன்றும் இகழ்ச்சியாக பேசலை, குறையாக பேசலைங்கிறாங்க. அவங்க பாருங்கள், பவுல் செய்கிற ஊழியம் எவ்வளோ பெரிய ஊழியத்தை பண்ணியிருக்கிறாரு. நாட்டில் விக்கிரகமே இல்லாத அளவுக்கு அவர் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் பவுல் ஒரு வார்த்தை கூட அந்த விக்கிரக தெய்வத்தை குறை சொல்லவே இல்லை. அவன் தனது இயேசுவை மட்டுமே மகிமைப்படுத்துகிறார். அவரது ஞானத்தை பாருங்கள், நாகரிகத்தை பாருங்கள். பவுலின் வெற்றியின் ரகசியமே இதுதான். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். இது மட்டுமல்ல, வசனத்தை வாசி கேட்போம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது
அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பார்த்தீங்களா, எபேசு மக்களை கூப்பிட்றான், மூப்பர்களை கூப்பிட்றான், அவன்கிட்ட பேசுகிறான். நான் என்ன போதிச்சேன்னு சொல்ல அவன் கேட்கல, நான் என்ன பேசினேன்னு கேட்கவே இல்லை. நான் என்ன விதமாக நடந்து கொண்டேன், உங்கள்கிட்ட நான் இருக்கும்போது என் ஆவியின் கனிகள் எப்படி இருந்துச்சு, என் நடத்தைகள் எப்படி இருந்துச்சு, நான் பொறாமப்பட்டேனா, பெருமைப்பட்டேனா, குற்றப்படுத்தினா, நான் பெரிய ஆளுன்னு உங்கள்கிட்ட காட்டினானா அப்படின்னு கேட்குறான் அவங்ககிட்ட. நான் என்ன விதமாக இருந்தேன் என்கிறான். ஊழியம் முதலில் நமக்கு. நாம் சொல்லும் வார்த்தைகளை நாம் முதலில் நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். நாம் கடைபிடிக்காத காரியத்தை, செயலை பிறரை செய்ய சொல்ல நமக்கு அதிகாரம் கிடையாது. தேவன் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கவே இல்லை. இது பிரசியாருக்கு மட்டுமல்ல, இது தாய், தந்தை, முதலாளி, ஆசிரியர், அதிகாரி, ஆளுநருக்கு எல்லாருக்குமே இது பொருந்தும். தாய், தந்தை தனது சாட்சியான வாழ்க்கை மூலமாக தனது குடும்பத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அது சாட்சியான வாழ்க்கையை பார்த்து பிள்ளைங்க தாய் தகப்பன் வழியை பின்தொடர வேண்டும், பின்பற்ற வேண்டும். பெற்றோர்கள் காலையிலேயே முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணுறதை பிள்ளைங்க பார்க்கணும். யாரை பற்றி எங்கள் அம்மா குறையே சொல்ல மாட்டாங்கன்னு பிள்ளை சொல்லணும். யாருக்கும் உடனே பதில் சொல்ல மாட்டாங்க, எங்கள் அம்மா பொறுமையாக தான் பதில் சொல்லுவாங்கன்னு அந்த பிள்ளைங்க மற்றவங்கள்ட்ட சொல்லணும். ஏழைக்கு இறங்குவாங்க, தனது சாப்பாட்டை எங்கள் அம்மாலாம் கொடுத்துருவாங்கன்னு சொல்லணும். சிக்கனமாக செலவு செய்வாங்க, சேமிப்பாங்கன்னு சொல்லணும். அப்பாவை பற்றி உண்மையே சொல்லணும், உண்மையாக இருப்பாங்கன்னு சொல்லணும். தொழிலில் உண்மையாக இருப்பாங்க, வேலையில் உண்மையாக இருப்பாங்க. எங்கள் அப்பா சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்னு சொல்லணும். காலையிலே பைபிள் வாசி ஜெபம் பண்ணாமல் எங்கள் அப்பா வெளியிலே போக மாட்டாங்கன்னு பிள்ளைங்க சொல்லணும். சாட்சி உள்ள வாழ்க்கை. எல்லோரிடம் தாழ்மையாக நடந்து கொள்வாங்க. எங்கள் அப்பாவும் அப்படி தான், எங்கள் அம்மாவும் அப்படித்தான் சொல்லணும். எங்கள் அப்பா வாக்கிங் தவறாமல் போயிடுவாங்கன்னு சொல்லணும் பிள்ளைங்க. குடும்ப ஜெபம் சரியாக 8 மணிக்கு ஆரம்பிக்கட்டா எங்கள் அப்பா துருதுருன்னு வந்துடுவாருன்னு சொல்லணும் பிள்ளைங்க. சாட்சி உள்ள வாழ்க்கை. இப்படி நம்ம வாழ்ந்தால் பிள்ளைங்க அடுத்த அவங்க தலைமுறையில் இப்படி வாழ்வாங்க. இதுதான் உபதேசம், இதுதான் பிரசங்கம். நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் பிரசங்கம். முதலாளி தன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற கூலியை தொழிலாளி கொடுக்கணும். ஒரு முதலாளி இருந்தான்னா அந்த தொழிலாளி எவ்வளவு உழைக்கிறானோ அந்த கூலியை கொடுக்கணும். அந்த கூலியை கொடுத்தா தானே அந்த தொழிலாளி சரியாக உழைப்பான். அந்த தொழிலாளி அந்த கூலிக்கு ஏற்ற மாதிரி உழைக்க முயற்சி பண்ணுவான். முதலாளி குறைச்சி கூலி கொடுத்தா தொழிலாளி எப்படி உழைக்க முடியும்? அதே போல் ஆசிரியர்கள் தனது மாணாக்கர்களை தனது பிள்ளையை போல நேசித்து கல்வி கற்பித்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தால் மாணவன் ஆசிரியருக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிவான், பணிவாக நடந்து கொள்வான், மதிப்பு கொடுப்பான். இப்போல பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. பிள்ளைங்க ஆசிரியர் சொல்படி அப்படியே கேட்கும். அதே போல தான் அதிகாரியும் ஆள்றவங்களும் அவங்க என்ன சொல்லணும்னு மக்கள்கிட்ட சொல்கிறாங்களோ, என்ன செய்ய மக்கள்கிட்ட சொல்கிறாங்களோ அதை அவங்க கரெக்டாக செய்யணும். அவங்க செஞ்சிட்டாலே அந்த காரியத்தை செய்கிறதுல உள்ள சிக்கல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த சிக்கலுக்கு பதில் சொல்ல முடியும் அவங்களால. அதே போல் தான் பிரசங்கம். முதல்ல நமக்கு தான் பிரசங்கம். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 19வது வசனம். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பார்த்துங்களா, கர்த்தர் எப்படி சேவிச்சாராம்? நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு எல்லாம் ஓகேயாக இருக்கும்போது கர்த்தரை சேவிக்கல. அவர் மிகுந்த மனத்தாழ்மையோடு கொஞ்சம் ஜபம் செய்ய தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு கையும் ஓட மாட்டேக்கு, நம்ம கால் தரையில் பாவ மாட்டேக்கு. பாட்டு பாட தெரிஞ்சால் கேட்கவே வேண்டாம். ஒரு வேலை கிடச்சிட்டா ஆணவம் என்ன, அதிகாரம் என்ன, பெருமை, பார்வையில் பெருமை, நடையில் பெருமை,
பழசெல்லாம் ஒரு செகண்டில் மறந்துடுறோம். ஆனால் பவுல் மனத்தாழ்மையோடு, யார் பவுல்? கண்டங்களை அசைக்கிற ஊழியக்காரர். மனத்தாழ்மையோடே, வார்த்தையில், போலியான வார்த்தையில் அல்ல, மனதில், தாழ்மையில், உண்மையான மனத்தாழ்மை. எல்லாரையும் ஆத்துமாக்களாக நினச்சி அவங்கள இயேசு பக்கம் இழுக்கணுமே என்ற காரியத்துக்கான தாழ்மை. அடுத்து பாருங்கள், எந்த சூழ்நிலை சேவித்தாராம்? கண்ணீர். எதற்கு? யூதர்களின் தீமையால். நினைத்தது நடக்காட்டா இயேசுகிட்ட முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறோம். வியர்வு சிந்து செய்து வெற்றி கிடைக்காவிட்டால் பரவாயில்லை. வியர்வையே சிந்தாமல் தேவன் நினைத்ததையெல்லாம் தரணும். இல்லாவிட்டால் நான் உமக்கு அதை செய்தேன், இதை செய்தேன் என்று தேவன்கிட்ட குறை சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பவுல் கண்ணீர் விட்டார். எதற்கு? தேவனின் ராஜ்யம் கட்டப்படணுமே, அதற்கு யூதர்கள் இடைஞ்சல் பண்ணுறாங்களே என்பதற்கு தாம் பட்ட அடியினாலும் அவமானதினாலும் கல்லெறியினாலும் அல்ல, தேவன் மேல் உள்ள பவுலின் அன்பை பாருங்கள். நாமும் அப்படிப்பட்ட அன்பை தேவனிடம் கேட்போம். அடுத்து அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். எதை குறித்து பிரசங்கம் பண்ணாரா? மனம் திரும்புவதை குறித்து, இயேசுவை விசுவாசிப்பதை குறித்து. வெறும் வார்த்தைகளால், சாட்சிகளால், அவருடைய சாட்சிகளால் பிரசங்கம் பண்ணியிருக்கார். அவர் எதை பிரசங்கம் பண்ணவில்லை? உலக ஆசை, தேவை, இவைகளை குறித்து, இவைகளான வேலை, கல்யாண காரியங்கள், குழந்தை வேணுமே என்ற ஏக்கத்துக்கான பதிலாக உள்ள காரியங்கள், வீடு கட்டுற காரியங்கள், தொழிலுக்கு லாபத்துக்கான காரியங்கள், இவைகளை குறித்து அல்ல. இந்த அழியும் உலக மேன்மைக்கான காரியங்களுக்கு பவுல் ஒரு ஜெபமோ பிரசங்கமோ பண்ணவில்லை. ஏனென்றால் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நமக்கு வேலை அவர் ராஜ்யம் கட்டப்பட ஏதுவாக உண்மையாகவும் உத்தமமாகவும் உழைத்து வாழ வேண்டும், அவ்வளவே. அவர் எதை குறித்து பேசினார்? அழியாத நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்த ஏதுவாக தேவ குணத்தை குறித்து பேசினார். அடுத்து 29, 30, 31 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக்கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். பவுல் ஊழியத்தில் தேவன் அற்புதம் நடப்பித்தார், கிரியை நடப்பித்தார். சான்றுகளை பாருங்கள். 50,000 வெள்ளிக்காசு மந்திர புத்தகங்கள் எரிகிறது. யார் எரித்தா? மந்திரவாதிகள் எரிச்சாங்க. சிலை செய்யும் தொழிலாளர்கள் எங்கள் தொழில் போய்விட்டே என்று கதறுகிறார்கள். எதற்கு? மக்கள் சிலை வழிபாட்டை விட்டு திரும்பி விட்டார்கள். உலக மக்கள் எல்லோரையும் இயேசுவே கிறிஸ்து என்று நம்ப வைத்தார். இன்று வரை நாம் அவர் ஊழியத்தை செய்து கொண்டு வருகின்றோம். பவுலுக்கு மகன் பேரன் பேத்திகள்லாம் கிடையாது. ஆனால் அவர் ஊழியம் நடந்துட்டுருக்கு, நம்ம செஞ்சிட்ருக்கோம். நம்ம இயேசு தான் கிறிஸ்துன்னு அறிவிக்கிறோம்ல, அதுதான் பவுலின் ஊழியம். தற்போது பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் என்று எப்படி கூறுகின்றோம்? எதை வைத்து கூறுகின்றோம்? கட்டிடங்கள், கார்கள், கூட்டம், காணிக்கைகள். ஏன் பவுல் ஊழியத்தில் நடந்த சமூகத்தை அசைக்கின்ற அற்புதங்கள் இவர்கள் ஊழியத்தில் நடக்கவில்லை? இவர்களை பவுல் பிரசங்கம் பண்ணாத அழியும் உலக மேன்மைக்காகவே இவர்கள் ஊழியம் இருப்பதால், அழியும் உலக பொருட்களாலே இவர்கள் பெரிய ஊழியக்காரர்கள் என்று எண்ணப்படுகின்றார்கள். வசனம் வாசி கேட்போம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 33, 34, 35 வசனங்கள். ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கும்படி
எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். பார்த்தீங்களா, கண்டங்களை அசைத்த ஊழியக்காரன் கையால் வேலை செஞ்சு தானும் சாப்பிட்ருக்கான், தான் கூட கொடுத்துருக்கிறார். பவுல் தனக்காக, தனது சொந்த தேவைக்காக எதையும் வாங்கவே இல்லை. கொடுப்பதே பாக்கியம் என்று கொடுத்து கொண்டே இருந்தார். இப்படியாக பவுல் நமக்கு அவர் ஊழியத்தின் மூலம் இயேசுவால் வல்லமையையும் மகத்துவையும் காட்டித் தருகின்றார். ஜெபம் செய்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, பவுலின் செயல்கள், அற்புதங்கள் எங்கள் இதயத்தில் பதியட்டும் அப்பா. அது எங்களோடு பேசட்டும் அப்பா. கிரியை பண்ணட்டும், எங்களை மாற்றட்டும். நாங்களும் பவுலை போல உமக்காக வாழ கிருபை தாரும் பிதாவே. ஆமேன்.